போர், உள்நாட்டு கலவரங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, ஈரான், ஈராக், இந்த மாதிரியான நாடுகளிலிருந்து வரக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அன்பை பேசக்கூடிய, ஈரத்தை பேசக்கூடிய, ரொம்ப நெகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய படங்களாக இருக்குது. மஜிதி மாதிரியான இயக்குநர்கள் வந்து அந்த மாதிரி படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாறாக அமைதி பூங்காவாக திகழக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்கா, இந்தியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து பயங்கரமான வன்முறை படங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இது என்ன உளவியல் அப்படின்னு யோசித்து பார்த்தா, இது யாருடைய ஆழ்மன வேட்கையை இந்த சினிமா தீனி போடுது? நான் ஒரு ஆர்ட் டைரக்டர், தமிழ் சினிமாவுடைய ஒரு ஆர்ட் டைரக்டரை பார்க்க போனேன். நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருந்தார் வீட்டில். என்ன சார் இவ்வளவு இருக்குது அப்படின்னா, சார் இது எல்லாமே வந்து ஃபேக் பிளட்டு, அதாவது ஒரிஜினல் ரத்தம் மாதிரியே திரையில் இருக்கிறதுக்கான இது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், அது சில்லுன்னு இல்லைன்னா உறைஞ்சிரும், பயன்படுத்த முடியாது அப்படின்னாரு. இவ்வளவா அப்படின்னு அவர் சொன்னார், சார் இந்திய சினிமாவில் தான் இந்த ஃபேக் பிளட்டை அதிகமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், குறிப்பாக தமிழ் சினிமாவில். ஏன் இவ்வளவு வன்முறை படங்கள் எடுக்கப்படுது அப்படின்னா, ரொம்ப சின்ன ரீசன் என்ன தெரியுமா? நம்முடைய இயக்குநர்களுக்கு வாழ்பனுபவமும் கிடையாது, வாசிப்பு அனுபவமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நடுங்கிடுவாங்க, ஏன்னா அதுக்கு ரொம்ப உழைக்கணும்.